இன்னைக்கு டான்ஸ் அப்படின்னா அதுக்கு இணையா நமக்கு ஞாபகம் வரதுக்கான ஒரு பெயர் அப்படின்னா அது பிரபுதேவா மாஸ்டர் மட்டும்தான். எவ்வளோ பாடல்கள், எவ்வளோ டான்ஸ் நம்பர்ஸ், எவ்வளோ கொரியோகிராஃபி. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த ஃப்ரெஷ் ஃபீலிங்கை கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய மைக்கேல் ஜாக்சன் ஆஃப் இந்தியா அப்படின்னு நாங்கள் ஒரு ப்ரைடோடு சொல்லக்கூடிய பிரபுதேவா மாஸ்டரை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பிக்கிறதே எனக்கு தெரியல, என்ன பேசணும்னு கூட எனக்கு தெரியல. வந்திருக்கிற வானத்தை போல பெரிய அண்ணன் சின்ன இருக்கிற மாதிரி தானு சார் ஒரு பெரிய அண்ணன், கணேஷ் சார் எனக்கு ஒரு சின்ன அண்ணன் மாதிரி, புனித விஜய் சிஸ்டர் மாதிரி எல்லாருக்கும் நன்றி. அதே மாதிரி ஸ்பான்சர்ஸ்க்கு எல்லாருக்குமே இங்கே இருக்கிற ஸ்பான்சர்ஸ்க்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதில் ஒரு ஸ்பெஷல் நன்றின்னா அருண் ஈவெண்ட்ஸ் தான். அருண் ஏன்னா இப்படி ஒரு ஏன்னா ஐடியாவே இல்லை நமக்கு பண்ணணும் அந்த மாதிரிலான்ட்டு. அது மாதிரி அருண் ஈவெண்ட்ஸுக்கு என்னோட நன்றி. அதே மாதிரி அது இப்போ நான் நினைக்கிச்சாலும் இவங்களை எப்படி நம்ம ஹரி தான், ஹரினால் தான் இது ஒரு பேக் போன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த பேக் போன் ஹரி தான் இதுக்கு நடக்கிறது காரணம். தேங்க்ஸ் டு இவங்க 2 பேர். இனிமேல் உங்களோட ஆசீர்வாதத்தோட நான் ஒழுங்காக ஆடணும். ஏன்னா நீங்கள் எல்லோரும் சினிமாவில் கட் பண்ணி ஆடுவோம். சார் கூட கேட்டிருந்தாரு, என்ன உங்களுக்கு எதுக்கு ரிஹர்சல்னு. சார் சினிமாவில் ஒரு ஷார்ட் கட் பண்ணி ஆடுவோம், இது ஒரே வாட்டி 10 நிமிஷம் 8 நிமிஷம் ஆடணும். அப்புறம் அதே எனர்ஜி நீங்கள் எப்படி டெஃபினட்டாக அந்த சினிமா மாதிரியே எதிர்பார்ப்பீங்க இல்லையா. அது தெரில, நான் என்ன ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். ஸ்டெமினா பில்டப் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதனால தான் நான் முதல்ல ஆரம்பிச்சிட்டேன். அது ஏன்னா என்னால் முடிஞ்ச ஒரு 200% கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் கையில் ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு. ஐ வில் ட்ரை. உங்களோட ஆசீர்வாதத்தோடு நல்லபடியாக நடக்கணும்ன்ட்டு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. பிரபு மாஸ்டர், நான் ஒரு சில கேள்விகள் கேட்கணும்னு நினச்சேன் கான்செப்ட் பற்றி. பட் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். மேடைக்கு வரும்போது ஒருத்தங்க சொன்னாங்க, அப்போ நாங்கள் எப்படி பார்த்தோமோ இப்போ வரைக்கும் அப்படியே இருக்கீங்கன்னு. உண்மையாலுமே அப்படியே இருக்கீங்க சார். ஆச்சரியமாக இருக்கு. ரொம்ப ஹேண்ட்ஸமாக சார்மிங்காக இருக்கீங்க. அதுக்கு நான் கண்டிப்பாக சொல்லணும்னு நினச்சேன். அப்படியா இருக்கேன்? அப்படி ஒன்றும் தெரியலையே. அவர் ஒருத்தர் வெள்ளை முடியோட இருந்து வந்தார். நான் சின்ன வயசில் இருக்கும்போது நான் அவர் அனுப்பிச்சாரு. இவர் சின்ன வயசுல இருக்கும் போதெல்லாம் அப்பதான் பாருங்க சார். ஆனால் யூ ஏஜ் லைக் அ ஃபைன் ஒயின் தான் சார் சொல்லணும். கண்டிப்பாக ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க. பட் கண்டிப்பாக இந்த கான்சர்ட் பற்றியும் பேசி ஆகணும். இது வரைக்கும் நம்ம மியூசிக் கான்சர்ட் அப்படின்னா 3 மணி நேரம் நடக்குது அப்படின்னா அங்கே எப்படி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு சென்ஸ் இருக்குது. பட் ஆனால் ஒரு டான்ஸ் கான்சர்ட்டுங்கும் போது 3.5 hours டான்ஸ் ஆட முடியுமா அப்படின்னு அதுவே ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. அதுக்கு முன்னாடி எவ்வளோ எனர்ஜி இருக்க போகுது, எவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்க போகுது அப்படின்னு பல கேள்விகள் இருக்குது. இதை நம்ம எப்படி பண்ண போகிறோம் சார்? இல்லை, சேலஞ்சு டெஃபினட்டாக இருக்குது. பெரிய அது அது சேலஞ்ச் இருக்குது. ஏன்னா அது பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். அது அவங்க பார்த்தாங்கன்னா ரிஹர்சல் அது என்ன நம்ம அந்த பேக் பண்ணோம்னா ஓஹோ இவ்வளோ இருக்குதா அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். இவங்க சைட்லேருந்து வேற இருக்கும், பட் எங்கள் சைட்லேருந்து வேற மாதிரி. இட்ஸ் அ பிக் சேலஞ்ச் இருக்குது. நான் இப்போ சொன்ன மாதிரி எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க இல்லையா, நிறையா அந்த இதை கொடுக்கணும். பட் அதே மாதிரி அந்த ஃபஸ்ட்டு ஆடும் போது இது ரொம்ப டீட்டெயிலாக போக தேவை. சின்னதாக உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த சினிமா பார்த்தோட இப்போ இன்னும் எதிர்பார்ப்பு அதிகமாக ஆகிட்டே இருக்கும் இல்லையா. அந்த எதிர்பார்ப்பு கொடுக்கணும். இப்போ அந்த ஃபஸ்ட்டு ஆடும்போது எனர்ஜி, சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள், ஒரு 10 நிமிஷம் ஆடுறோம். ஃபஸ்ட்டு மினிட்ல ஃபுல் எனர்ஜியோடு ஆடுவோம். அப்புறம் 2வது மினிட்ல மூச்சு வாங்குவோம். 3rd மினிட்ல அதுக்கு அடுத்த செகண்ட்லேயே ரொம்ப அந்த இது வாங்கும். பட் அது ஆகக்கூடாது. அந்த ஃபஸ்ட்டு மினிட்ல இப்படி இருந்தால் 2nd 3rd 4th 10th மினிட்ல இப்படி இருக்கணும். அதுக்கான இதுதான் நான் பண்ணிட்டு இருப்பேன் எப்பவுமே, ஸ்டாமினா. அதுக்கப்புறம் சின்ன வயசில் ஆடும்போது ஃபுல் டான்ஸ் ஆடுவேன் இப்போ ஸ்டேஜில் பண்ணும்போது. பட் இப்போ கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆனதுனால கொஞ்சம் மூளையும் யூஸ் பண்ணுறேன். ஆடும்போது அந்த எங்கே ஆடணும், எங்கே இது பண்ணணும், எங்கே அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். அது உங்கள் கையில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களோட இது தான். கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணி இது பண்ணுறேன். அதே மாதிரி ஃபுல்லாக 3 hour இல்லை, பட் அதில் மோஸ்ட் ஆஃப் த போர்ஷன் நான் இருப்பேன். மற்ற ஆர்டிஸ்ட்டும் இருக்காங்க, பட் என் ஷோ தான் என்னோட பேரில் வருது. பட் உங்களை திருப்தி படுற மாதிரி என்ன பண்ணுமோ நான் பண்ணுறேன், ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக சார்.
ஆல்சோ நம்மளுடைய கிங் ஆஃப் டான்ஸ் பிரபுதேவா மாஸ்டர்னுடைய கான்சர்ட் முதல் முறையாக நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த கான்சர்ட் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னா எங்களுக்காக ஒரு சில அப்டேட்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக ஏதாவது ஒரு சில விஷயங்கள் சொல்ல முடியுமா? பயங்கர கியூரியாசிட்டியோட வந்திருக்காங்க நிறைய பேர். நான் ஆடுறேன். இதுக்கு மேல as simple as that sir. ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு. thank you so much. ஸோ நீங்கள் சொல்லிட்டீங்க கான்செர்ட் பற்றி நிறைய விஷயங்கள். இந்த கான்செர்ட்டுக்கு மக்கள் வரணும் அப்படின்னா டிக்கெட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ நீங்கள் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் டிக்கெட்டை லான்ச் பண்ணிடலாம் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை பெரியோர்களும் இணைஞ்சு இந்த டிக்கெட்டை அன்வீல் பண்ணணும்.